பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோரை விமர்சித்த விவகாரத்தில் ராகுலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, தொழிலதிபர் அதானி உள்ளிட்டோரை ராகுல் காந்தி விமர்சித்த விவகாரத்தில் ராகுலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான சற்று முன் செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, ராகுலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? வழக்கறிஞர் பரத் நாகர் தாக்கல் செய்த மனுவில் ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் கௌதம் அதானி ஆகியோரை பிக் பாக்கெட் திருடர்கள் என அழைத்த விவகாரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும், இதுபோன்ற பேச்சுக்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்த நாடாளுமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் ராகுல் காந்திய பேச்சு பொருத்தமற்றதாக இல்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யவும், இதுபோன்ற பேச்சுக்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்த நாடாளுமன்ற மேலும் ராகுல் காந்திக்கு எதிராக 8 வாரங்களுக்குள் சட்டப்படியான மனுவை முடித்துரைத்தது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தொழிலதிபர் அதானி உள்ளிட்டோரை ராகுல் காந்தி விமர்சித்த விவகாரத்தில் ராகுலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ராகுலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ராகுல் காந்தியின் பேச்சு பொருத்தமற்றதாக இல்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராகுலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யவோ இதுபோன்ற பேச்சுக்களை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்த நாடாளுமன்றத்திற்கு உத்தரவிடவோ முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.